Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. திரும்பவும் ஒரு லைவ் ட்ரேடில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் சொல்கிறீங்களா, அது என்ன யூஸ், அதனால நார்மல் என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய நண்பர்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ அதை திரும்ப ஒரு டைம் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லைவில் வந்து என்னோடய வியூ உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். ஓகே, இப்போ என்னோடய வியூ வந்து இதுக்கப்புறம் பை சைடு போகிறதுக்கான வியூ இருக்குது. ஸோ க்ரீன் கலர் எண்ட் ஆகுதுலேயும் அது டார்கெட் வியூ, இந்த பக்கம் ரெட் எண்ட் ஆகுது, இது வந்து ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ இதுவே உங்களுக்கு ப்ரைமில் என்னோடய ப்ரைமில் சென்ட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், என்னுடைய இது ப்ரைம் டெலிகிராம் சேனல். இது இப்போ மார்னிங்கில் உங்களுக்கு என்ன சென்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன். எப்போது 29,651 மேலே போனால் பை பண்ணுங்கள், 29,713 வந்தால் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க, 29,595 கீழே போச்சு, அதாவது இந்த லைன் டச் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க அப்படின்னு அதோட வியூ சென்ட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ புரியலாம், இன்னொரு டைம் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவும் பார்க்கலாம் நீங்கள். ஓகே, ப்ரைம் என்னுடைய வியூ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு இன்றைக்கி என்னோடய வியூ சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, பேங்க் நிஃப்டிலேருந்து ஜீல் அங்கேருந்து. இது வந்து December 4th, December 3 இதில் வந்து நேற்றோடைய வியூ. அதாவது டெய்லி என்னால் முடிஞ்சளவுக்கு எனக்கு பர்ஃபெக்டாக வந்தால் மட்டுமே தவிர இது அனுப்புவேன் தவிர இல்லைன்னா சும்மா ஏதாவது நம்ம அனுப்பிச்சிட்டே இருப்போம் அப்படின்றதுக்கு அனுப்பல. இது வந்து லைவில் எனக்கு வெபினார் நடந்தது, அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சது. ஓகே, ஸோ இது மாதிரி என்னோடய ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு அனுப்பிச்சிட்ருப்பேன். அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு இது கூட பாருங்கள். இதுக்கு மேலே போனால் பை, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க, இது வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி சேல் சைடு வந்து வேறு மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இது வந்து சேல் சைடு, இது கீழே போனால் சேல் பண்ணுங்கள், இது வந்து ஸ்டாப் லாஸ், இது வந்து டார்கெட். இது மிடில் இந்த என்ட்ரி ப்ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை 185 இருக்குது இல்லை 18530, இது வந்து மிடில் ரேஞ்ச் வந்து என்ட்ரி ப்ரைஸ். அது அதாவது கீழே போகிறதுக்காக சேல் என்ட்ரி தான். இதே பேண்டு மேலே க்ரீன் வந்தது அப்படின்னா அது மேலே பை சைடுக்கான போகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 399 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த லிங்க் ஓகே என்ன பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அந்த லிங்க் மூலமாக யாரெல்லாம் ஓப்பன் பண்ணிங்களோ அவங்களுக்கு வந்து 399 கிடையாது, அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் மூலிமா அக்கௌண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணவங்க ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அப் ஸ்டாக்ஸ் இருக்குது, அலைஸ் ப்ளூ இருக்குது, இன்னும் 2-3 லிங்க் எடுத்துருக்க பாருங்கள். அது மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய அக்கௌண்ட்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னா 399 பே பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வியூன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 1 டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்லி லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் தரேன். இது பை டிப்ஸ் கால்ஸ் அப்படிலாம் எதுவும் நினைக்காதீங்க. இது வந்து பியூர்லி லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே. ரிலையன்ஸ் பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு சினாரியோ தெரியுது என்னோட வியூவில். அதாவது 1952 ரேஞ்ச், இங்கே பார்த்தீங்கன்னா 1952 ரேஞ்சில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன் ரிலையன்ஸில். ஓகே, கரெக்டாக அந்த இடம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு, கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் அது. ஓகே, ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ப்ரைஸ் மூவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு ஒன்று சென்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாவோ இல்லை புரிஞ்சாவோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ட்ரெண்டு ட்ரா பண்ணுங்கள். ட்ரெண்டு ட்ரா பண்ணிவிட்டு எப்போ அப் மூவ் கொடுக்குதோ வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி சின்ன ரீடெஸ்ட் வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பையிங்கான அகைன் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறேன்னு பாருங்கள். இந்த இதில் ஒரு பையிங்கான சினாரியோ நீங்கள் தாராளமாக பை அண்ட் சேல் பண்ணலாம். இல்லை இந்த லெவல் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சுன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க, ஆர்டர் இக்னோர் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த இடத்துலேருந்து பை பண்ணி போகணுன்னு கிடையாது. சப்போர்ட் இந்த ரிலையன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சப்போர்ட் அப்படின்னா நம்ம கண்ணு மூடிட்டு போய் பை பண்ணிடக்கூடாது இந்த இடத்துல. அதாவது இந்த லைன் ட்ரெண்ட் வருது இல்லைங்களா, அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணதா பாருங்கள். பிரேக் பண்ணல டேரெக்டாக கீழே போயிடுச்சுன்னா இந்த இடம் வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க, அந்த சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இனிமேல் அதில் வேலைக்கு ஆகாது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கு நம்புறேன். ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்கும் ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கும் என்ன அப்படின்னா, ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லாம் சென்ட் பண்ணுவேன், அதுவும் சென்ட் பண்ணாமல் இல்லை, அதுலேயும் சென்ட் பண்ணுவேன். அதில் 1 or 2 வியூஸ், அதாவது எக்ஸாம்பிளுக்காக சென்ட் பண்ணேன். இப்போ இண்டிகோல் பாருங்கள் 1700 ரேஞ்சுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கீழே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சென்ட் பண்ணியிருந்தேன். அதாவது இண்டிகோ ஓகே, அந்த லெவல் பிரேக் பண்ணிச்சு பாருங்கள், 1700 ரெசிஸ்டன்ஸ் லெவல். செகண்ட் லெவல் வந்து பார்க்கலாம் வாங்க, அது எங்கே லெவல்னு டைம் ஃப்ரேமு
இது பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த திரும்பத்துக்கு வாய்ப்பே இல்லை. அது திரும்பினா மட்டும்தான் நம்ம சேல் பண்ண தவிர திரும்பத்துக்கு முன்னாடி சேல் பண்ண தயவு செய்து சொல்கிறேன். அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் ரெசிஸ்டன்ஸில் டைரெக்டாக நீங்கள் மேலே போயிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது நெக்ஸ்ட் லெவல் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதுவும் அவ்வளோதான். இந்த இடத்துல திரும்பத்துக்கான வாய்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேல் பண்ணமே தவிர இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு நம்ம இங்கேருந்து நம்ம சேல் பண்ணிடலாம் அப்படின்னு ப்ரெசென்ட் ப்ரைஸ்க்கு சேல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுருவாங்க. அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நண்பர்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. மார்க்கெட்டை அந்த ஸ்டாப் லாஸை ட்ரிகர் பண்ணிட்டதுக்கப்புறம் மேலே கீழே வருமா இல்லையா தெரியாது. அந்த ட்ரிகர் பண்ணிட்டு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே வரும். ஸோ அந்த ரீடெஸ்ட்மெண்ட் நல்ல பை மோட் இருந்துச்சுன்னா அகைன் அங்கேருந்து மேலே போய்டும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப சின்னதாக இருக்கும், பரவாயில்ல. ஆனால் நம்ம சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சால் அதுவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஒரு லேர்னிங் வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.